Hello friends, welcome to Belmath Education YouTube channel. இந்த வீடியோல இப்போ நாம last 2 days ஓட current affairs news பார்க்கலாம். First question, which organization has launched door-to-door delivery of diesel? அதாவது எந்த நிறுவனம் வீடு வீடாக டீசல் விநியோகத்தை தொடங்கியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட். இதுதான் ஆன்சர். Second question, which state or union territory has launched faceless transport services? எந்த மாநிலம் இல்லனா யூனியன் பிரதேசம் faceless போக்குவரத்து சேவையை தொடங்கியுள்ளது? facelessனா ஆன்லைன்ல டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் சர்வீஸ் எல்லாம் எந்த மாநிலம் இல்லனா யூனியன் டெரிட்டரி வந்து ஆரம்பிச்சிருக்குன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் டெல்லி. ஸோ டெல்லியில் 33 டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் சர்வீசஸ்க்கு வந்து ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், இன் விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஹேஸ் பில்ட் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மொபைல் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவர்ஸ்? எந்த மாநிலம் இல்லைனா யூனியன் பிரதேசத்தில் இந்திய விமானப்படை உலகத்தின் மிக உயர்ந்த மொபைல் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரங்களில் ஒன்றை உருவாக்கியுள்ளது? இதோட ஆன்சர் லடாக். ஸோ லடாக்கில் தான் உலகத்திலேயே உயர்ந்த மொபைல் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரத்தை உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், விச் ஒன் ஹேஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் இன் த கண்ட்ரி டு ஹாவ் பீன் எக்யூப்டு வித் சேட்டலைட் ஃபோன்ஸ்? செயற்கைக்கோள் தொலைபேசிகள் பொருத்தப்பட்ட நாட்டின் முதல் தேசிய பூங்கா எது? இதோட ஆன்சர் காசிரங்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், which bank has signed a MOU with Paralympic Committee of India to become one of the banking partners ahead of the Paralympic Games? பாராஒலிம்பிக் போட்டிகளை முன்னிட்டு வங்கி பங்குதாரர்களில் ஒருவராக மாற்றுவதற்கு இந்தியா பாரா ஒலிம்பிக் குழுவுடன் எந்த வங்கி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? எந்த வங்கி சைன் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் இந்தியன் பேங்க். நெக்ஸ்ட் கொஸ்டின், which country has recently test fired a surface-to-surface nuclear-capable ballistic missile called Ghaznavi? கஸ்னவி எனப்படும் அணுசக்தி திறன் கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணையை எந்த நாடு சமீபத்தில் சோதனை செய்தது? இதோட ஆன்சர் பாகிஸ்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், which country chaired the 28th Asian Regional Forum Foreign Ministers Meeting? 28வது ஏசியன் பிராந்திய மன்ற வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திற்கு எந்த நாடு தலைமை தாங்கியது? இதோட ஆன்சர் புருனே. நெக்ஸ்ட் கொஸ்டின், World Elephant Day is observed every year on which date? உலக யானைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? The answer is August 12. Next question, who has been appointed as the new chairman of the National Pharmaceutical Pricing Authority? தேசிய மருந்து விலை ஆணையத்தின் NPPA புதிய தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? The answer is Kamlesh Kumar Pant. Next question, which satellite of ISRO recently failed to reach orbit? இஸ்ரோவின் எந்த செயற்கைக்கோள் சமீபத்தில் சுற்றுப்பாதையை அடைய முடியவில்லை? The answer is GSAT-1. Next question, the 130th edition of the Durand Cup is scheduled to be held in which Indian city? Durand கோப்பையின் 130வது பதிப்பு எந்த இந்திய நகரத்தில் நடைபெற உள்ளது? The answer is கொல்கத்தா. Next question, the Plastic Waste Management Amendment Rules 2021 prohibiting manufacture, import, stocking, distribution, sale and use of identifying single-use plastic items will be effective from which date? பிளாஸ்டிக் கழிவு வேளாண்மை திருத்தம் விதிகள் 2021 உற்பத்தி, இறக்குமதி, இருப்பு, விநியோகம், விற்பனை மற்றும் அடையாளம் காணப்பட்ட ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக் பொருட்களை
தடை செய்வது எந்த தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும்? ஸோ எந்த தேதியிலிருந்து பிளாஸ்டிக் யூசேஜை பேன் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் July 1, 2022. Next question. Who authored the book titled Art, Cinema and India's Forgotten Futures, Film and History in the Post-Colony? Art, Cinema and India's Forgotten Futures, Film and History in the Post-Colony என்ற தலைப்பில் புத்தகத்தை எழுதியவர் யார்? இதோட ஆன்சர் ரோச்சானா மஜும்தார். Next question. Indian Space Research Organization ISRO will launch which Bhutanese satellite in 2021? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எந்த பியூட்டனைஸ் செயற்கைக்கோளை 2021 விண்ணில் செலுத்தும்? The answer is INS-2B. Next question. Who is the new CEO of Royal Enfield and ED of Eicher Motors Limited? ராயல் என்ஃபீல்டு மற்றும் ஈஷர் மோட்டார்ஸ் லிமிடெடின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரி யார்? இவர் ஒரு தமிழர். இதோட ஆன்சர் பி கோவிந்தராஜன். நெக்ஸ்ட் கொஸ்டின். The first nasal COVID-19 vaccine developed by which company has got regulatory approval for phase 2 and 3 trials? எந்த நிறுவனம் உருவாக்கிய முதல் மூக்குவழி COVID-19 தடுப்பூசி கட்டம் 2ஆம் மற்றும் 3வது சோதனைகளுக்கு ஒழுங்குமுறை ஒப்புதல் பெற்றுள்ளது? ஸோ மூக்கு வழியாக COVID-19 வேக்சினேஷன் கொடுக்கறது இப்போ ப்ராசஸிங்கில் இருக்குது. இது யாருக்காக எந்த நிறுவனம் அப்ரூவல் பெற்றிருக்குன்னா பாரத் பயோடெக். நெக்ஸ்ட் கொஸ்டின். Partition Horrors Remembrance Day will be celebrated on which date in India from 2021 onwards? 2021 முதல் இந்தியாவில் எந்த நாளில் தேச பிரிவினை நினைவு நாள் கொண்டாடப்படும்? The answer is August 14. Next question. The Defense Research and Development Organization DRDO has recently test-fired Nirbhay cruise missile of what range? பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு சமீபத்தில் எந்த வரம்பின் நிர்பய் கப்பல் ஏவுகணை சோதனையை செய்தது? ஆன்சர் இஸ் 1000 கிலோமீட்டர். இந்த ரேஞ்சில் தான் அவங்க சோதனை பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who has been appointed as the first brand ambassador of Casify? Casify-இன் முதல் பிராண்ட் அம்பாசிடராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? The answer is Rajkumar Rao. Next question. India will be conducting the annual Malabar naval exercise with which other countries? மலபார் கடற்கரை பயிற்சியை இந்தியா எந்த நாடுகளுடன் நடத்தும்? இந்தியா யாருடன் நடத்தினாங்கன்னா USA, ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா. த ஆன்சர். ஸோ லாஸ்ட் 2 டேஸோட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இது உங்களுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.